ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல், அம்மா சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? வாங்க, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். வெயில் காலம், இதுக்கு மேலே ரொம்ப வெயில், 3-4 மாதம் வரைக்கும் வெயிலாக தான் இருக்க போகுது. நம்ம மாவு ஆட்டி வச்சாலும் சுத்தமாக பொங்கி வந்துடும். நம்ம டெய்லி ஆட்ட முடியாது. ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஒரு டைம் ஆட்டி வைப்போம். அது என்ன ஆகும், ஃப்ரிட்ஜு பூரா பொங்கி வந்துடும். தயிர் ஊற்றி வச்சோம்னா ரொம்ப புளிப்பாயிடும். அப்படியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நானே நேற்று ஆட்டி வச்ச மாவு எல்லாம் பொங்கி வந்துடுச்சு. எப்பயுமே நானே அது செய்வேன். நேற்று நான் மறந்துட்டேன். அந்த பனிக்காலம் இருந்ததுனால அது எனக்கு நான் போடாமல் விட்டுட்டேன், மறந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தேங்காய் பீஸ் எடுத்து கட் பண்ணி மாவில் போட்டுருங்க. மாவு பொங்கி வெளியே வராது, புளிக்காது. வெயில் காலம் இல்லையா, சீக்கிரமாக புளிக்காது, நல்லாவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது பொங்கி மாவு வெளியே வராமல் அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் தயிரும் புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு துண்டு தேங்காய் அதுலேயும் போட்டிங்கன்னா தயிர் புளிக்காமல் அப்படியே இருக்கும். சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிச்சிச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா, அது ஒரு மாதிரி பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் தயிர் ஊற்றி வச்சு துவஞ்ச உடனே நீங்கள் ஒரு துண்டு தேங்காய் போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும், புளிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?